ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா தாய் கிழவி. ராதிகா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு அவங்க எல்லா காசும் வட்டிக்கு விட்டுறாங்க. வட்டிக்கு விட்ட காசு வந்துட்டு வசூல் பண்ணதுக்கு போவாங்க. இவங்க வர்றதை பார்த்து ஜனங்கள்லாம் ஓடிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள். அவங்களுக்கு புருஷன் இல்லை. யாருன்னா வந்து காசு கேட்டாலும் கூட காசு கொடுக்க மாட்டாங்க. ஜனங்க குழந்தைங்கள்லாம் ராதிகாவை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா இல்லையான்ட்டு கண்டுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கேள்வி வந்துட்டு உடம்பு சரியில்லாத இது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு தான் படத்தோட கதையே. இந்த படத்தில் காமெடி வந்துட்டு ரொம்ப நல்லா எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு காமெடி வந்துட்டு ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். அதே மாதிரி சில டைலாக்கெல்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எமோஷ்னலாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மேக்கிங் ஆகட்டும், ரைட்டிங்கும் ஆகட்டும். மெயினாக என்ன சொல்லணுன்னா கேஸ்டிங் வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ராதிகா பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப மேக்கப் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்த அந்த குத்த கேரக்டர் ஜென்யூனாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி சிங்கம் புலி நடிச்சிருக்கிறாரு. அவரும் குத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அருள்தாஸ் பண்ணியிருக்கிறாங்க. முத்துக்குமரன் அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. படத்தில் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபியும் வந்துட்டு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தில். இன்டர்வல் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. படத்தில் வந்துட்டு கிளைமேக்ஸ் வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். ஏன்னா கிளைமேக்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம். போய் எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.